இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ராகவ் வந்துட்டு கீழே விழுந்துட்டான், எந்திரிச்சிட்டான், தப்பு இல்லை. எமர்ஜென்சி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதற்கு பிறகு நீங்கள் எத்தனை லட்சம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? ஸோ இந்த நிகழ்ச்சியில் இந்த ஷோ தேவையில்லை அப்படிங்கிறத நானுமே தெரிவிச்சுக்கிறேன். இல்லை பலத்தை காட்டணும் அப்படின்னா இந்த கயிறு இழுக்கிறது அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க தானே, அந்த மாதிரி போயிருக்கலாம். அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இந்த சலம்பை சுற்றுறது, கரும்பு உடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணை கட்டிட்டு பானையை உடைக்கிறது, அதோடைய அட்வான்ஸ்டாக நீங்கள் போயிட்டு பொம்பளை பிள்ளைய கயிறுக்கு மேலே ஏற்றி விட்றீங்க. கீழே வந்துட்டு அந்த பயலை இழுத்துட்டு போக சொல்றீங்க. அந்த தொங்கிட்டு இருக்கிற பொண்ணுடைய வெயிட்டை தாங்கிக்கிட்டு இவன் முன்னேறி போகணும். இவன் எவ்வளவு முன்னேறானோ அந்த அளவிற்கு அந்த கயிறு மேலே ஏறும். ஸோ கயிறு மேலே ஏறும்போது அங்க பக்கத்துல இருக்கிற பானையை உடைக்கிறாங்க. ஸோ இதான் போட்டி. இப்ப ராகவ் வந்துட்டு முடியாம திணறி போய் எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டான் இல்லையா? யாருக்காவது ஏதாவது ஆயிட்டுனா இந்த மாதிரி பல ஷோ பண்ணியிருக்காங்க, தப்பு இல்லை. அந்த மாதிரி ஷோன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது அந்த பசங்க எப்படி வருவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா